Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்லயே அரைச்சி செய்யற காளான் கிரேவி டேஸ்டியா ஸ்பைசியா நான்வெஜ் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு காளான் பாக்கெட் மட்டும் இருந்தா போதும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு பொரிய விட போறோம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 15 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்க போறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்காவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பழுத்த தக்காளி பெரிய தக்காளியா 1 எடுத்து கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்லைன்னா பல்லாரி 2 சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன், சீக்கிரமா வெந்துரும் அதுக்காக. எல்லாம் நல்லா வதங்கினதும் தனியா ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நல்லா ஆற விட்டுட்டு தண்ணி ஏதும் சேர்க்காம மையா அரைச்சிக்கோங்க. இதுதான் நம்ம காளான் கிரேவிக்கான மசாலா. தண்ணி சேர்க்காம நல்லா மையா அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 1 நீள நீளமா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நாங்க இன்னைக்கு இஞ்சி சேர்த்துக்கல, பூண்டை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிய வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கி வச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா ஆறிட்டு இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கலாம். நல்லா மையா அரைச்ச மசாலாவை இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசால் பொடி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அரைச்ச இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி அலசின தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி சேர்க்கிற இந்த மசாலானால காளான் கிரேவி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு தனியா வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 200 கிராம் காளானை சேர்த்துக்கலாம். கிரேவியில காளான் நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் 2ஆ மட்டும் கட் பண்ணியிருக்கேன். காளானை சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காளான் கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதனால கிரேவி திக்காவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். இதை அப்படியே ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸுக்கு வேக விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி கிரேவிக்கான கல்லுப்பு, கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்க்கறதுனால கிரேவி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். உங்க வீட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எங்களுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வச்சுக்கோங்க. இப்போ விசில் வந்தாச்சு, ப்ரெஷர் நல்லா போயிருக்கு. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நான்வெஜ் ஸ்டைல்ல சூப்பரான ஸ்பைசியான காளான் கிரேவி வீட்லயே ரெடி. இதுல அப்படியே கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளோதான். ஹோட்டல் ஸ்டைல்ல வீட்லயே கிரேவி ரெடி பண்ணிருக்கீங்கன்னு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பாருங்க எவ்வளோ அழகா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த காளான் கிரேவி நெய் சாதம், சப்பாத்தி, பூரி, ஏன் ஒயிட் ரைஸ்க்கு கூட சூப்பரா இருக்கும்.
ஒரே ஒரு காளான் பேக்கெட் மட்டும் வாங்கினா போதும், சூப்பராக வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இந்த கிரேவியோட ஹைலைட்டே நம்ம வீட்டிலேயே அரைச்சி சேர்த்த மசாலா தான். ப்ளஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கும் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.